ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு பறக்கும் கடல் மீன் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? பெருங்கடலில் வாசு என்கிற பறக்கும் இளம் மீன் வாழ்ந்து வந்தது. மற்ற மீன்களை விட வாசு மிகவும் ஆர்வமாக இருக்கும். அது கடலில் நீந்துவதற்கு மட்டுமல்ல, வானத்தில் பறப்பதற்காகவும். அனுபவம் வாய்ந்த மீன்கள் வாசுவை எச்சரித்தன. மேலே செல்லக்கூடாது, வானம் நம்மிடமல்ல. அங்கு பறவைகள், படகுகள், இன்னும் நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் நமக்கு இறக்கைகள் இருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் என்று வாசு புரிந்து கொண்டது. ஒரு நாள் சுறா மீன் வாசுவை தாக்க வந்தபோது வாசு தண்ணீரை விட்டு மேலே பறந்தது. அது பயந்தாலும் தன்னுடைய சுதந்திரத்தை உணர்ந்தது. மேலிருந்து அது ஆழ்கடல், தீவுகள், பாதுகாப்பான வழிகள் எல்லாம் பார்த்தது. மீண்டும் கடலுக்குள் திரும்பியபோது அது சுறா மீனிடம் இருந்து தப்பித்து பாதுகாப்பான இடத்திற்குச் சென்றது. அது ஒவ்வொரு முறை பறக்கும் போதும் அது புதிதாக கற்றுக்கொண்டது. மற்ற மீன்களுக்கும் அது வழிகாட்டியது. இதுவரை யாரும் பார்க்காத இடங்களை வாசு கண்டுபிடித்தது. சில வருடங்களுக்குப் பிறகு பல இளம் மீன்கள் வாசுவிடம் கதைகளை கேட்டனர். எதுக்காக பறக்கிறோம் என்று கேட்டார்கள். வாசு சிரித்துக்கொண்டு, பறப்பது தப்பிப்பதற்காக மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளவும் மேலிருந்து உலகத்தை பார்க்கவும் தான். நமக்கு கிடைத்த இந்த இறக்கைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை மறைத்துவிடக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். கதையின் நீதி என்னவென்றால், ஒவ்வொருவரின் தனித்துவத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் பயத்தை விலக்கி நீ விரும்பியதை நிறைவேற்ற வேண்டும். நீ முன்னேறும்போது மற்றவர்களும் உன்னை பின்தொடர்வார்கள். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.